உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்றதுக்கு டைம் இல்ல, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. உங்க குழந்தைங்களுக்கு குக் பண்ணி கொடுக்கணும், உங்க ஹஸ்பண்ட் பாத்துக்கணும், உங்க இன்லாஸை பாத்துக்கணும். டைம் இல்லாததுனாலதான் நான் ஒர்க் அவுட்டே இல்ல என்னோட ஃபிட்னஸ் பத்தி நான் யோசிக்கல அப்படின்னா இந்த 5 விஷயங்களை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு பாத்துக்கோங்க. இந்த வீடியோவோட எண்ட்ல உங்களுக்கு இருக்கிற டைமை நானே உங்களுக்கு எடுத்து கொடுக்க போறேன். ஸோ உங்களோட மொபைல்ல செட்டிங்ஸ்க்கு போயிடுங்க. செட்டிங்ஸ்ல ஸ்கிரீன் டைம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைட் கார்னர்ல வீக்லி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் 7 டேஸ்ல நீங்க எவ்வளவு நேரம் வந்து மொபைல்ல யூட்டிலைஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத காட்டும். 12 மணி நேரத்துக்கு உங்களுக்கு காட்டுச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சமா நீங்க 2 மணி நேரம் பாக்குறீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த 2 மணி நேரத்தை 1 மணி நேரமா குறைச்சு 1 மணி நேரத்தை ஒர்க் அவுட் பண்றதோ இல்ல உங்களுக்காக குக் பண்ணிக்கிறது, உங்களோட ஃபிட்னஸ் ஜேர்னிக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்றது, இந்த மாதிரி பண்ணீங்கன்னாவே போதும். ஐம் சாரி, ஆஸ் அ கேர்ளா இது எனக்கு சொல்றதுக்குமே கஷ்டமா தான் இருக்கு. அதுலதான் நானுமே இருக்கேன். கேர்ள்ஸ் கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்போம். நம்மளோட ஹெல்த்துக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு டைம் இருக்கும். ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா சோம்பேறித்தனம். டே 1ல ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு 7 நாளைக்கு ஃபாலோ பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு யாருமே எதுக்காகவும் ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ப்ளீஸ் வேக் அப் கைஸ். எல்லாருக்குமே டைம் இருக்கு. அதை நம்ம பண்றோமா இல்லையா, அதுக்கான டைமை ஒதுக்குறோமா, ப்ரையாரிட்டைஸ் பண்றோமாங்கிறதா மேட்டர்.